guys, welcome back to my video. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் தான். நம்ம எத்தனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். நான் வந்து புதுசாலாம் விளாட்ல, நம்மளாவே விளாடுவோம். ப்ரோ பிளேயர் நிறைய பேர்கிட்ட சொல்லி என்னடா அது வில்லேஜே சூப்பரு, நம்மளுக்கு நல்லா சொல்லணும் காய்ஸ். நான் எதுவும் இந்த இடத்துலலாம் பண்ணலாம், நீங்கள் நல்லா பாருங்கள். நான் ஸ்பானானா அதுதான், வேறு எதுவும் நீங்கள் எதுவும் நினச்சிக்கோனா, நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியுமே. சரி, வில்லேஜை நோக்கி போய் பெட் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகலாம். ஏன்னா பக்கத்தில் வில்லேஜ் பக்கத்தில் இங்கே இருந்துக்கணும் எங்கேயாவது, அப்போ தான் நல்லா இருக்கலாம். சரி, என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைன்கிராஃப்ட் நார்மலாக விளாடுவேன். நான் ப்ரோ பிளேயர்லாம் சொல்லி தரேன். 4 பேர் 4 பிளேயர் சூப்பராக விளாட்றா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பழசு. நம்ம பழைய யூடியூப் சேனல்லாம் கொண்டு வரதுக்கு நிறைய மேற்கொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலை தேத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் நிறைய தம்பே உள்ளே போ வந்துட்டே வாடா என்னடா மண்ணா கவிட்டிங்களடா, ஒன்றுமே இல்லை வேறு இதில். சரி, நம்ம என்னடா அது கண்டினியூ ட்ரைலா அன்லாக் அதை பண்ண பார்த்துக்கலாம். வேறு என்ன இருட்டாக இருக்குது, இங்கே பயமாக இருக்குது. இங்கே ஸ்கெல்டன்லாம் ஸ்பான் ஆகிடுவானுங்க தெரியுமா. சரி, இங்கே பாருங்கய்யா 2 டவர் ஹவுஸு, சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் வேறு எதுவும் இருக்காது, எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்குவோம். அதனால் இந்த வீட்டுக்கு உள்ளே போ தம்பே. இல்லை ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு பெட்டு மட்டும் எடுத்துக்குவோம். சரி, வாங்கப்போ. வேறு என்ன இடம்? ஸ்மித்தி வீடு எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே ஸ்மித்தி எங்கே இருக்க? மேலே இருக்கியா? அது மேலே ஒரு இது பார்த்தா வந்தோடனே அவனுக்கு காண்டான என்னான்னு தெரில. சரி, இப்போ நம்ம அது மேலே வந்து ஏறி மேலே போய் பார்த்துட்டு வந்துடும். இது என்னடா அது? இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு வாட்டி பார்த்தேன். இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு சேர் மட்டும் போட்டு வச்சுருக்குறானுங்க. பாக் எங்கேயோ ஓடுது, எங்கேன்னு தெரில. இது தம்பே என்ன பண்ணுற? மொட்டை எங்கடா ஓர? மொட்டை இங்கோடா குழக்கலம்க்கா இங்கே ஓடுறான். தண்ணி வேறு ஃப்ளோ ஆகுது. சரி, வேறு என்ன? மலை மேலே ஏறணும். மலை மேலே சரி, மேலே ஏறுவோம். தம்பி பண்ணி ஹாய். வேறு என்ன? ஸ்மித்தி இங்கே தான் இருக்காண்டா தம்பி. அவன்டாவா எப்போதான் குறுக்குண்டாண்டா. பிளடி ஃபுல் கேதும் ஏறானே. எப்பா எங்கே போய்யா? ஃபார்மிங் சூப்பராக இருக்குது. இதில் போய் அறுவடை பண்ணிடுவோம். நாசம் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. நன்றி வில்லேஜஸ், நன்றி. எனக்கு சோறு போட்டதுக்கு நன்றி. சோறு போட்ட சாமி விவசாயம் மதிங்கய்யா. அது நான் எல்லாரும் சொல்கிறது தான், நான் சொல்லிடுறேன். விவசாயம் மதிங்க, விவசாயம் உங்களுக்கு சோறு போடும். ஓகேவா? சரி, இப்போ இதில் உள்ளதெல்லாம் லூட் அடிச்சாச்சு. வேறு என்ன இருக்குது? ஸ்மித்தி வீட்டுக்கு போய் இப்போ அதில் என்ன இருக்குதோ அதில் நிறைய இருக்கும். சொல்லப்போனால் அயன்லாம் இருக்கும். ஸ்மித்தி வீடை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மையரோட பார்த்துருப்பீங்க. எது பாருங்கள், லாவா ஃபர்னஸ்ஸு. வேறுனா உள்ளே போதோ இருக்குது தெரியும் தான். வந்து நல்லா ஒரு பிகாக்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு பிக்கே, அடுத்து 2 அயனு, ஒரு பூட்ஸு, 3 ப்ரெட்டு மட்டும் கிடச்சிருக்குது இப்போதைக்கு. நான் உனக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லை, ஏன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் ப்ரெட்லாம் இருக்குது. இந்த பிகாக்ஸை வச்சு இதை கொஞ்சம் உடச்சி எடுத்து போய்க்கும். ஏன்னா எவ்வளோ தனியாக செய்யணும். அதான் அயனேஜுக்கு டக்குன்னு தொட்டாச்சு. ஏன்னா ஸ்டோனேஜே எடுக்காமல் உட்டேஜே எடுக்காமல் முதல்ல நம்ம வந்து இதை எடுத்தாச்சு. வாங்க அந்த பயப்பிள்ளையை கொஞ்சம் போட்டு விட்டு வருவோம். தம்பி எங்கடா போகிற? இதுதான் உனக்கு ஹெட்ஷாட் போடுறதுக்காக வரேன்டா. மேலே வேறு அயன் இருக்கியா? அது பாருங்க. என்ன இதான்டா வந்துட்டான்டா. தம்பி இங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்கான் பாருங்க நம்ம முன்னாடி. இது வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. தம்பி வா சண்டை செய்யலாம். வா உன்னைய ஏதாச்சும் எடுத்து அடிக்கணுமே. வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டோனேஜ் எடுத்துருவோம்யா. நம்ம ஸ்டோனை எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க வில்லேஜாக அழகாக தெரியுது. வடை ப்ரோ ஜூபர் வாங்கோ. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, யாரும் இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. முதல்ல அதை செய்யாமல் இருங்கய்யா, அதே போதும் முதல்ல. ஓகேவா? சரி, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னென்னா, உட் எடுக்க போகிறோம். வில்லேஜ் உடைக்கிறேன்னு எதுவும் போலீஸ் கீஸ் வந்துடுறாங்கடா சிட்டியை மாதிரி. அடுத்து அது இந்தியன் பைக்ஸ் தான் போடலான்னு இருக்கிறேன், அது வேறு. சரி, என்னென்னா என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே. இதில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா. வீடுக்கு தேவையான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். மேலும் வேறு என்ன, அதுவே இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். 12 நிமிஷம். இப்போ என்னது? உட்டை எடுத்துக்கடா தம்பி 4 கிடைக்கும். வேறு என்னடா? கிராஃப்டிங் டேபிள் ஒன்று எடுத்துக்குவோம். வேறு என்ன? வேறு எதுவும் இல்லை. இது நம்மளுக்கு பேசிக்கான ஒரு கிராஃப்டிங் டேபிள் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நான் இதில் பண்ணுற மாதிரியே நீங்கள் புதுசாக கேம் விளாட்றீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்கப்பா. அதுதான் வந்து ரொம்ப மெயின். 8 ஸ்டிக் எடுத்துக்குவோம். இதான் ஃபார்மெட்னா, இந்த ஃபார்மெட்டை தான் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே யூஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிக் எடுத்துக்குவோம், ஒரு ஆக்ஸ் எடுத்துக்குவோம். வேறு எதுவும் நம்மளுக்கு இதில் வந்து செய்ய தேவையில்லை. எதுக்கு நம்ம ஒரு பிக்கு எதுக்கு எடுத்தோம்னா, நம்ம மைண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது பேசிக்காலாமே தெரியும். பூட்ஸ் எடுத்து காலில் போட்டு கூட தம்பி உனக்கு யூஸ் ஆகும். சரி, சட்டையை போடாதவனுக்கு எதுக்கடா? இந்த கிரி இவனை மேலே அடிப்போம். அண்ணா மேலே கை வைக்கிறா. அடிக்கிற பிளடி ராஸ்கல் மேலே கை வைக்கிறான். நான் யார் தெரியுமா? போய் கிரானைட்டை அந்த ஸ்கேரி டீச்சர்லாம் போய் கேட்டுப்பாரு. அடிக்கிற எலும்பு கொடுக்க மாட்டேன். ஐயோ அடா சாடா எலும்பு கொடுத்துக்கிட்டு உனக்குனடா? நான் சதையும் இல்லை மனுஷன்டா. இது வேறு கொஞ்சம் எடுத்தாச்சு. நம்மளுக்கு ஒரு 2 போன் கிடச்சிருக்கு, ஒரு அம்பு கிடச்சிருக்கு. அம்பு சரி, ஓகேவா?
வேற என்ன வேற என்ன விளக்கெண்ணெய் எங்கே தான் போகிறது? அம்பு கூட இங்கே இருக்குது பாருங்க. ஏய் ஒரு விரிசல் விட்டு வாழு அதுவும் குடும்பத்தின் இல்லே. சரி ஆமாம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து கிரானைட் 3யில் வந்து டோர் எஸ்கேப்பா என்ன எஸ்கேப்பு டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். அது வந்து எடிட்டிங் பண்ணி எல்லாம் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்ருக்குது. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும் பின்னாடியே வந்துடும் பாருங்கள். சரி என்னடா இது எங்கேருந்து உழுவுறதுனே தெரிலடா. இப்படியே போயிடலாமா? இறங்கிடலாம். அதை பாருங்க கீழே அப்படியே இறங்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஓவராக இறங்கிட்டோன்னா ஓவராக குதிச்சிட்டோன்னா அடி தான் படும். வேறு எதுவும் நம்ம அதுக்கு ஒன்றும் இருக்குல்ல. இங்கே பாருங்க ஒரு 6 வேடை ஓடுது. இது வையாரா இல்லை காவேரியான்னு தெரில. இங்கே போறியா ஓடுது வேறு. ஆறு பிரச்சனையால் மகாநதி சீரியல் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே போறியா சூப்பரான ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் வந்து பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க கைஸ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துல சுற்றி இருக்கிற மரத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட அதை அப்புறம் பார்க்குறேன். ஓகேவா? சப்பா ஓகே இது வரணும் கொஞ்சத்துக்கு முடிச்சுக்கிறேன். என்னடா பட்டாசு அமைச்சிருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. அப்படிலாம் கிடையாது சும்மா சொன்னேன். எங்கே பாருங்க ஆப்பிள் கிடச்சிருக்கு, கனி கிடச்சிருக்கு. அவ்வை கனி அது வந்து நெல்லிக்கனி, இது வந்து ஆப்பிள் கனி. ஓகேவா? அரத்தி பழம் தமிழில் சொல்லுங்கய்யா. பிளடி ஃபுல் என்ன தைரியம் தான் 7 நாளில் வந்து இது சாவு செத்த பயலே. யார்கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க? சாவில் செத்த பயலை. ஓகே கைஸ் ஃபைன். நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. அதை பாருங்க இந்த பக்கம் தான் ஒரு மாட்டை கொண்டேன். சரி இப்போ வந்து நம்ம தூங்கிடலாம். தூங்கினதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். பாய். இனிய ட்ரீம்ஸ், அதான் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகேவா? மறுநாள் காலை பெட் காஃபியுடன் எழுந்த எஸ்எஸ்டிகே போடுங்கய்யா. அதான் வந்து இன்றைக்கி இதான் லைனில் பெஸ்ட் லைனாக இருக்க போது. வேறு எதுவும் நியூஸ் பேப்பர்லாம் வராது. இங்கே இந்த இடத்துல எதுவும் இல்லை பெருசாக. வேறு எதுவும் இங்கே மேலே தான் பைபிள் இருந்தாங்கன்னா மண்டமிலே ஒரு ஷார்ட் வைக்கலாம்னு நினச்சேன். ஓகே போதி ஷார்ட் வைக்கலாம்னு நினச்சேன். யாரும் இல்லை. ஓகேவா? சரி இப்போ திருப்பியும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பாப்பா எதை இடையில சொல்கிறேன். ஓகே கைஸ் ஃபைன். நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. மேலும் இந்த பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் யூஸ் ஆகும். சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஷெல்ட்ரு மேக் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஷெல்ட்ருனால் அந்த ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள். எந்த இடம் தான் இந்த இடம் தான். வாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி நம்மளுக்கு வீடு கட்டினாலும் பின்னாடி யூஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை எடுத்து வச்சுருக்குறோம். நோடுறா தம்பி நோடு. டேய் என்னடா சத்தம் வேறு போடுற. உடச்சாச்சு. உள்ளே போ. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு ஷெல்ட்ரு மாதிரி பெருசாக கட்ட போகிறோம். அது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பார்ட் 2ல். இது வந்து பார்ட் 1 இப்போதைக்கு. ஓகேவா? அதான் சொல்ல முடியும் வேறு என்ன. பார்ட் 1 வந்து இதில் தேவையான பொருட்கள் பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன தேவையோ ஃபுட்டு எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்த பார்ட்டில் வந்து வீடு கட்டி மைனிங்கு அதுக்கப்புறம் ஃபார்மிங்கு கொஞ்சம் அது அந்த மாதிரி பார்த்துருவோம். பார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. பை கைஸ். லைக் பண்ணிடுங்க.